அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 28ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி அமைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக அதீதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானமாகிய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. 4இல் ராசியின் நாதர் இருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் அவர் 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் அனைத்தும் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் மங்களகரமான நன்மை நிறைந்த நிகழ்வுகளாகவும் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமங்கள், சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் குரு பகவானுடன் சுக்கிரனும் இணைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றி அடையக்கூடிய வகையிலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு சுகஸ்தானத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த வேளையில் உறுதியாக உண்டு. ஏனென்றால் சுக்கிரனும் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே பல வகையில் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமாக இந்த வேளை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சூரியன் அதீத பலத்துடன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மங்களகாரகன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வலம் வருகிறார். தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளை உறுதியாகவே தகர்த்தெறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதோடு எளிதில்
எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேளையை மீனராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சந்திரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு வலுவாகவே வித்திட்டு கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க செவ்வாய். விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மங்களகாரகனின் அருளால் பல மங்களம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை பெற்று தருகிறது. தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்வது மீனராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. அதைவிட நிழல் கிரகமான ராகு விரயஸ்தானத்திலும் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் ஆகிய 6லும் பலம் பெறுகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்குவதோடு பொருளாதார ரீதியான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் யோகஸ்தானம் ஆகிய 6ல் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். கேது யோகஸ்தானத்தில் இருப்பது அனைத்து வகையான பணிகளிலும் யோகம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரயத்தில் ராகு இருந்தாலும் அவருடன் இணைந்து சனியும் வலம் வருகிறார். சனி மற்றும் ராகு இணைந்து விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது 7.5 சனி காலகட்டத்தில் முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பது மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த நிலையில் அந்த பணத்தை மீண்டும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது. விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராகு வலுவாக சனியுடன் அமர்ந்திருக்கிறார். எனவே அலைச்சல் சற்று அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துவதோடு சனி பகவானும் அதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சங்கடங்களை தவிர்த்து நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையும்.